போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உண்டியல திருடின நபரை நான் பார்த்தேன்னு வர்கீஸ் சொல்றான். ஆனா முகத்தை பார்க்கல, நிழல தான் பார்த்தேன். நிழல காமிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுப்பேன்னு சொல்றான். இது கேட்டு அர்ஜுனுமே டென்ஷன் ஆயிடுறாரு. வர்கீஸ் மேல கொலைகேஸ் இருக்கிறதால ஒய்ஃப் கோச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால போலீஸ் தான் வந்து சமாதானப்படுத்தணும்னு சொல்றாரு. ஆக்சுவலா வர்கீஸோ இறந்து போனவங்களுக்காக காஃபின் பாக்ஸ் செய்யற கடை வச்சிருப்பாரு. இது எதிர் வீட்டில் இருக்கிறவருக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால எப்பவுமே உங்களுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கும். இப்போ அந்த எதிர் வீட்டில் இருக்கிறவருக்குமே இறந்து போற மாதிரிலாம் கனவு வருது. அதனால பயந்து போன அவருமே ஒரு ஜோசியக்கார வீட்டுக்கு கூப்பிட்டு ஜாதகத்தை காட்டினா உனக்கு யமகண்டம் இருக்குது, அதுவும் வடக்கு திசையிலன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அங்கதான் வர்கீஸோட கடை இருக்கும். அதனால அவருமே வந்து இனிமேல் இங்க நீ கடை போடக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. இதனால இவங்களுக்குள்ள அடிதடி ஆயிடுது. இந்த சண்டையில எதிர் வீட்டை சேர்ந்தவருடைய சில்லற காசு கீழே விழுந்துட்டு இருக்கோம். அதை வர்கீஸ்க்கே தெரியாம பொறுமையா எடுத்துட்டு இருக்காரு. இதை பாக்குற வர்கீஸ் எதுக்கு என் கடைக்குள்ள வந்தேன்னு சொல்லி கோவப்பட்டு அவரை எட்டி உதச்சிடுறாரு. இப்ப அங்க இருக்க காஃபின் பாக்ஸுமே அவர் மேல விழுந்து அந்த இடத்துல இறந்து போயிருப்பாரு. இது எல்லாத்தையும் கேட்ட ஜெயிலருமே உன் ஒய்ஃப் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக திருநவனை பார்த்ததா போய் சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. உண்டியில போறதுக்காக காசு வேணும், அதனால அர்ஜுனுமே லோன் அப்ளை பண்ணிருப்பாரு. இப்ப அந்த காசுமே வந்துட்டு இருக்கோம். இந்த விஷயத்த பஸ்ல போகும்போது ஜெயிலர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கையில இருக்க பணத்தை அவர் சொன்ன விஷயத்துமே அங்க இருக்க திருடனுமே கேட்டுட்டு இருக்கான். என்ன சார் உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன்ல உண்டியல் காணாம போயிடுச்சாமே நக்கலா கேட்கறான். ஆனா அர்ஜுனுமே அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா இப்ப அர்ஜுன் கிட்ட இருக்கிற காசையுமே திருடணும்னு சொல்லி இந்த திருடனுமே பிளான் போடுறான். அன்னைக்கு நைட் அர்ஜுனுமே சிந்து கூட போன்ல பிஸியா பேசிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில பார்த்தா இவருடைய லோன் அமௌண்ட்டையும் திருடு போயிட்டு இருக்கு. உடனே இந்த விஷயத்த ஜெயிலர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க கம்பியில ஒரு டேப் ஓட்டிட்டு இருக்கிறத அர்ஜுனுமே நோட் பண்றாரு. உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் காணாம போன உண்டியல் பக்கத்துல இருக்க கம்பியில பார்த்தா அங்கேயுமே அதே மாதிரியான ஒரு டேப் ஒட்டி இருக்கு. அப்படின்னா ரெண்டு இடத்துலயும் திருடினது ஒரே ஆள் தான் அப்படின்றத அர்ஜுனுமே கண்டுபிடிக்கிறாரு.